கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று இயேசு சொல்கிறார். இயேசுநாதரை ஒரு மனிதன் பின்பற்றினா இந்த உலகத்தின் சாதாரண ஒளி அல்ல, அவன் ஜீவ ஒளி, ரட்சிப்பு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் இயேசுநாதர் தர ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உள்ளத்தை, இந்த சின்ன இருதயத்தை இயேசப்பாவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா இருளையும் மாற்றி, வியாதி எனும் இருள், கடன் எனும் இருள், எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் சமாதானம் அடையலாம். இயேசுவை பற்றி என்ன? இயேசு சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சாரார்க்குரிய தேவன் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சிலுவையிலே பாடுபட்டு சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு, அவருடைய இரத்த சிந்தனை மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பையும் நமக்கு நித்திய ஜீவனையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அடையலாம். அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், உங்களுக்கு பரலோக வீட்டை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் ஐயா. அந்த பரலோகத்தில் ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த வானம் பூமியெல்லாம் தானா உண்டாகல ஐயா. இந்த கட்டிடம் தானா உண்டாகல. ஒரு மனிதன் கட்டி இருக்கிறான். இந்த வானம் பூமியை படைத்தவர் ஒரு இருக்கிறார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்தவர் தேவன் இருக்கிறார். தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இங்கே ஒரு ஓரத்தில் கடவுள் இருப்பதல்ல, அவருடைய குடியிருப்பு பரலோகத்துல நம்மளுக்குள் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் ஒரு நாள்ல நியாயம் இருக்க போகிறார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் அறுப்போம். இந்த உலகத்துல இயேசுநாதர் மேல நம்பிக்கை வைத்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி, குடி தீய பழக்கங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான சமாதானம் இயேசு தருகிறார். இன்று மரித்தால் எங்கே போவாய்? ஒரு பாடல், ஒரு கவி கூட இப்படி இருக்கு, தூங்கும் போது உன் ஜீவன் போனா யாரிடம் இன்று மரித்தால் எங்கே போவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர்கள் கொடுக்கும் பொழுது மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது. நாம் மரித்த பிற்பாடு ஒரு மறுமை இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுது. கர்த்தரா இயேசு சொல்கிறார், இம்மை மறுமை என்று இரண்டாய் வகுத்து வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறதுக்காக இயேசு வந்தார் ஐயா உலகத்துக்கு. நித்தியத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நல்ல போதனைகளை குறித்து, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்ற நற்போதனைகளை இயேசுநாதர் வேத புத்தகத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கையில கொடுத்திருக்கிற அந்த லூக்கா சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசுநாதருடைய வளர்ப்பு, அவருடைய பாடு மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யத்தை குறித்த நல்ல நல்ல செய்திகளை இயேசு இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்க இதை படிக்கும் பொழுது, உங்களுடைய உள்ளத்தை வாழ்க்கையில ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசுநாதருடைய அந்த அன்பை, ரட்சிப்ப, பாவ மன்னிப்ப, மன தெளிவை அடையலாம் ஐயா. இயேசு ரொம்ப நல்லவர். நாங்கள் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும்
வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். இயேசுநாதர் எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார், எங்களை ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மரித்தாலும் அந்த மோட்சம் பரலோகத்துக்கு போய்விட நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த நித்திய வாழ்வை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். ஆகிய அன்பு சகோதர சகோதரி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், இயேசுவை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றி ஒரு ஸ்தோத்திரம். இந்த பகுதிக்கு இயேசுவின் அன்பை நாங்கள் விதைத்திருக்கிறோம். இருதயங்களிலே இயேசு ஆண்டவரை வாழ்வாராக, அவருடைய கண்களை திறப்பாராக, நீ தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தையை ஒவ்வொருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே.